காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கொல்கத்தால பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருடைய பெற்றோரை சந்தித்து பேசியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கிட்ட அப்படின்னு பார்த்தா, இறந்த என்னுடைய பெண்ணுடைய உடலை உடனே எரியூட்டி தகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அப்படி நாங்கள் பண்றதுக்கு எங்களுக்கு பணம் கொடுக்கறதாவோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணினுடைய பெற்றோர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கிட்ட சொன்னதா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்ப நாடு முழுக்க இது ஒரு பெரும் விவாத பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து போராட்டங்கள் ரொம்ப தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுல போராட்டத்துல ஈடுபட்ட ஒரு பெண், அதாவது ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல ஒரு நபர் இந்த மாதிரி ஆபாசமான செயல்களில் ஈடுபட்டதாகவும் அவருடைய அந்தரங்க உறுப்புகளை காமிச்சு ஆபாசமான செயல்களில் ஈடுபட்டதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை அங்கே இருக்கிற அந்த போராட்டக்காரர்கள் எல்லாம் அந்த நபரை கையும் களவுமா பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் உள்ளூர்வாசி தான், இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிட்டாங்க. ஒரு குற்றவாளியை இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்தோம், போலீஸ் இப்படி விடுவிக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் இன்னும் கோபம் அடைஞ்சு அந்த போலீஸ்க்கு எதிராக அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க உடனே அந்த குற்றவாளியை கைது பண்ணியே ஆகணும், நீங்க எதுலையுமே ஒரு சட்ட ரீதியா ஒரு நடவடிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு முழக்கங்களை முன்வச்சு அங்க போராட்டமானது இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த இடத்துல இருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு அந்த குற்றவாளியை தேடுற பணியும் அங்க தீவிரமா நடைபெற்றுட்டு தான் வந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். இந்த மாதிரி அவங்களுடைய பெண்ணினுடைய உடல், அதாவது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த பெண் மருத்துவருடைய உடலை உடனே எரியூட்டி தகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பணம் கொடுக்கறதாவும் போலீசார் சொல்லியிருக்காங்க. அப்போ கொல்கத்தா அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, கொல்கத்தா போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்களுடைய கடமையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. போலீசார் அவங்களுடைய கடமையை அவங்க ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்களும் சட்டவிரோத செயல்களும் நடைபெறாது. நம்மளுடைய சகோதரியை இழந்திருக்க மாட்டோம், பெற்றோர் அவங்களுடைய மகளை இழந்திருக்க மாட்டாங்க, இந்த நாடு ஒரு மருத்துவரை இழந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாம பெண் மருத்துவருடைய பெற்றோர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரிகார்ட் போட்டிருக்காங்க. ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு கூட அவங்க வெளியே வர முடியாத சூழல் தான் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி முன் வச்சிருக்காரு. இப்போ இது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ப்ரொட்டஸ்டில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றதா சொன்னோம் இல்லையா, அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு பிஸியஸ்ட் பிளேஸா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இது நடந்திருக்கு. எஸ்பிளனட் கிராசிங் அப்படின்ற ரொம்பவே ஒரு பரபரப்பான ஒரு இடத்துல தான், பரபரப்பா எப்பவுமே பிஸியா இருந்துகிட்டு இருக்க மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த போராட்டமானது நடந்திருக்கு. அப்ப இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆண் இந்த மாதிரி அவருடைய அந்தரங்க உறுப்புகளை காட்டி இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதா அந்த பெண் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அங்க இருந்த போராட்டக்காரர்களும் இதை பார்த்திருக்காங்க. அந்த நபரை கையும் களவுமா பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் இவர் உள்ளூர்வாசி, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுவிச்சிட்டு இருக்காங்க. இதனால போராட்டக்காரர்கள் ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சு அன்னைக்கு ராத்திரி முழுக்க போலீஸுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், நீங்க உங்களுடைய கடமையை சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷரால போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப அங்கே இருந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையாக கொண்டு அந்த குற்றவாளியை தேடிட்டு இருக்காங்க. இதில் ஒரு கேள்வி என்ன எழுப்பப்படுதுன்னா, கையில் கிடைச்ச ஒரு குற்றவாளி மனநலம் பாதிக்கப்பட்டவர் உள்ளூர்வாசி அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஏன் அந்த நபரை அவங்க போலீஸ் கஸ்டடியில் எடுக்கலை, மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுது. இந்த இடத்துல கொல்கத்தா போலீஸ் அவங்களுடைய கடமையை அவங்க சட்டப்படி ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்படின்னும் அங்கே இருக்க போராட்டக்காரர்கள் எல்லாம் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் பெரும் அளவில் போராட்டங்கள் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சூழல்ல திரும்பவும் இந்த மாதிரி ஒரு செயல் நடைபெறும் போது போலீசார் கண் முன்னாடியே நாங்க போய் குற்றவாளியை பிடிச்சு கொடுக்கும் போதே அவங்க இப்படி விடுறாங்களேன்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் மத்தியில போலீஸ் மீதும் சரி அரசாங்கத்தின் மீதும் சரி ரொம்பவே ஒரு அதிருப்தியான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கிறதா தான் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு.
இந்த மாதிரி பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் வெளிவரக்கூடிய தகவல்களாகவும் இருக்கட்டும், விசாரணையானதும் இருக்கட்டும், ரொம்ப தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஏதாவது சஞ்சய் ராய் வந்து கொஞ்சம் ஜெயிலில் வந்து பிரச்சனையெல்லாம் பண்றாரு அப்படின்ற தகவலும் வந்து வெளியாகி இருக்கு. ஜெயிலில் அவர் என்ன பிரச்சனை பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்க போனா, எனக்கு எதுக்கு நீங்க ரொட்டியும் காய்கறிகளும் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க டெய்லி இதே தான் கொடுக்குறீங்க, எனக்கு நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சனை பண்ணியிருக்காரு. உடனே அங்கே ஜெயிலில் இருக்க அதிகாரிகள் எல்லாம் இல்லை உங்களுக்காக இந்த மாதிரி ஜெயில் நடவடிக்கைகள் எல்லாம் நாங்கள் மாற்ற முடியாது, நீங்கள் வந்து இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்பாக சொன்ன பிறகு அவர் அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜெயில் அதிகாரிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ கஸ்டடியில் தான் ஃபஸ்ட்டு சஞ்சய் ராய் இருந்தார், இப்போ அவர் வந்து பிரசிடென்சி சீர்திருத்த இல்லத்துக்கு மாற்றப்பட்டிருக்காரு. இந்த பிரசிடென்சி சீர்திருத்த இல்லத்துக்கு மாற்றப்பட்ட அந்த புது நாட்களில் அவருடைய பிஹேவியர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அவர் வந்து நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ளேயே அவர் வந்து சிலதை முணுமுணுத்துக்கிட்டாரு, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டாரு, சில வார்த்தைகள் வந்து முணுமுணுத்துக்கிட்டாரு, தூங்குறதுக்கு நிறைய டைம் கேட்டு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சில பிஹேவியரல் சேஞ்சஸ்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது நார்மல் ஆகிட்டு வருது, ஆனால் இப்போ வந்து சாப்பாட்டுக்காக பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஜெயில் அதிகாரிகள் வட்டாரங்கள் எல்லாம் தகவல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராய்க்கு எடுக்கப்பட்ட போலிகிராஃப் டெஸ்ட்டில் எல்லாம் தான் ஒரு நிரபராதி, நான் இந்த குற்றத்தையே பண்ணவே இல்லை அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராய் கிட்ட 10 கேள்விகள் கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக ஒரு கேள்வி வந்து அடுத்தடுத்து உடனே ரொம்ப துருவி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கொலை பண்ண பிறகு எங்கே போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி, நீங்கள் கொலை பண்ண பிறகு எங்கே போனீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி துருவி சஞ்சய் ராய் கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு சஞ்சய் ராய் வந்து இது என்ன கேள்வி, நான் கொலையே பண்ணலைன்னு சொல்கிறேன், நான் அந்த செயலை பண்ணவே இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் ஏன் இதை திரும்ப என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சஞ்சய் ராய் திரும்ப கேள்வி கேட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராய் வந்து நான் வந்து பெண் வந்து ரத்த வெள்ளத்தோட அங்கே வந்து அன்கான்ஷியஸாக இருக்கும்போது தான் நான் பார்த்தேன், நான் வந்து அவங்கள கொலை பண்ணலை, நான் வந்து அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணவே இல்லை, நான் அவங்க அந்த மாதிரி அன்கான்ஷியஸாக கிடந்ததை தான் நான் பார்த்தேனே தவிர்த்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் போலீஸ்க்கு வந்து சொல்லியிருக்கணுமே, அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் போய் சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சஞ்சய் ராய் வந்து இல்லை, நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, இந்த வழக்கு வந்து அப்படியே ஏன் மேலே திரும்பிடும், இந்த கேஸ் வந்து ஏன் மேலே திரும்பிடும், ஏன் மேலே பழி போட்டுருவாங்கன்னு நான் பயந்துட்டு நான் எதுவுமே சொல்லலை, அங்கேருந்து நான் வெளியே ஓடிட்டேன் பயந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் அவங்களுடைய வக்கீல் கிட்ட சொன்னதா தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அதே போல் அவருடைய போலிகிராஃப் டெஸ்ட்லையும் அவருக்கு வந்து உண்மைக்கு புறம்பான சில தகவல்களை சொல்கிறாரு, மாறி சொல்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஆல்ரெடி வந்து வெளிவந்துட்டு இருந்துச்சு. சஞ்சய் ராய் அதாவது இது வரைக்கும் இந்த வழக்கில் வந்து குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராய் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இப்போ வந்து சந்தீப் கோஷ் ஆர்ஜிகர் மருத்துவமனையினுடைய முன்னாள் முதல்வர், அதாவது இந்த கொடூரமான செயல் நடக்கும்போது அவர் அங்கே பிரின்சிபலாக இருந்தார். செய்திகள் வெளிவரும் போது அவர் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பிரின்சிபலாக போறாரு. சிபிஐ வந்து அவர்கிட்ட விசாரணை நடத்துறாங்க. இதில் சந்தீப் கோஷ்க்கு கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பலராலும் நம்பப்பட்டது. இதில் தகவல்களும் வெளிவந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தீப் கோஷ் கிட்ட சிபிஐ வந்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. அவர்கிட்டையும் போலிகிராஃப் டெஸ்ட் ஆனது எடுத்தாங்க. அப்போ வந்து சந்தீப் கோஷ் மேலே குற்றச்சாட்டுகள் வந்து அடுக்கடுக்கா வெளிவர ஆரம்பிச்சது. அவர் ஆல்ரெடி அங்க மெடிக்கல் காலேஜஸ்ல பண்ண நிதி முறைகேடு, இப்ப ஆர்ஜிகர் மருத்துவமனையில பண்ண நிதி முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வெளிவந்துச்சு. இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். இதுல வந்து இது தொடர்பாக 14 இடங்கள், அதாவது சந்தீப் கோஷ்க்கு தொடர்புடைய 14 இடங்கள்ல விசாரணையானது ரெய்டு போயிட்டு இருந்தாங்க. சந்தீப் கோஷ் கிட்ட ஒரு தீவிர விசாரணையானது நடைபெற்றுட்டு வந்துச்சு. விசாரணையினுடைய அடிப்படையில் சந்தீப் கோஷை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நிதி முறைகேடு சம்பந்தமா சந்தீப் கோஷ் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சஞ்சய் ராய் மட்டும்தான் இந்த வழக்கில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அடுத்ததா 2வது நபரா சந்தீப் கோஷ் இந்த வழக்கில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. தினம் ஒரு வெளிவரக்கூடிய தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சியூட்டும் தகவல்களாக வெளிவந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போராட்டக்காரர்கள், இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவர்களும் ஜூனியர் டாக்டர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, காலதாமதமாகி ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு பேரு நீதியா? அது என்ன நீதி? அது வந்து ஒரு கொடுஞ்செயல் தானே. ஒரு உகந்த நேரத்தில் ஒரு நீதி கிடைச்சாகணும், ஆனால் ஏன் இவ்வளோ காலதாமதம் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சு போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்றுட்டு வந்துட்டுருக்கு.
அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இந்த மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சரியாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாட்டாங்க, அவங்க பதவி விலகணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கமிஷனர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமானது ரொம்பவே தீவிரமடைஞ்சிருக்கு. போலீஸ் கமிஷனர் பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியில் தொடங்கின போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுட்டே வருது. நாளுக்கு நாள் போராட்டங்களுடைய தீவிரமானது அதிகரிச்சுட்டே போகுது. இந்த வழக்குக்கு எப்போதான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் இந்திய நாடு மக்களும் ரொம்பவே நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல ரொம்ப கோரிக்கையை முன்வச்சு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் குற்றவாளி, குற்றவாளிக்கு தண்டனையை கண்டிப்பா பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம்.